Hi friends, welcome to today's lunch. இன்னைக்கு நம்ம today's lunchல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். 2 தோசை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடை தோசைக்கு 1 டம்ளர் புழுங்கலரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு மூணுத்தையும் கழுவிட்டு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோடவே 6 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அடை. அடை தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும் போது. இதில் நம்ம முருங்கைக்கீரைலாம் சேர்த்து செய்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே எடுத்தால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டின்னர் டைமில் சாப்பிடும் போது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தால் நல்லது. முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இது வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கீரைலாம் நல்லா வெந்து வரும். தோசை சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பொடி சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். டுடேஸ் லஞ்ச்.